மிகுந்த மரியாதைக்குரிய தலைமை பொறுப்பு அதிகாரி, அன்பிற்குரிய சக ஊழியர்கள் மற்றும் இசிஹெச்எஸ் பயனாளர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம் தூத்துக்குடி இசிஹெச்எஸின் புதிய ஆபீசர் இன்சார்ஜாக பொறுப்பேற்க வருகை தந்துள்ள லெப்டினன்ட் கர்னல் பிரசன்னன் பி பிள்ளை அவர்களை இசிஹெச்எஸ் சக ஊழியர்கள் சார்பாகவும் இசிஹெச்எஸ் பயனாளர்கள் சார்பாகவும் மிகுந்த பெருமிதத்தோடு வரவேற்கிறோம். முப்பத்தி 33 ஆண்டுகளுக்கு மேலான சேவையில் பல்வேறு தளங்களில் அசாதாரணமான பணிகளை ஆற்றி அர்ப்பணிப்பு, நேர்மை மற்றும் மனிதநேயம் நிறைந்த பணி செயலால் இராணுவத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் மிகுந்த பெருமை சேர்த்தவர். பல முக்கியமான பதவிகளை வகித்த இவர் ஜிஓசியின் சி கமெண்டேஷன் கார்டு போன்ற விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். இவரது கல்வி சிறப்பும் நிர்வாக திறமையும் பெரும் அனுபவமும் எங்கள் தூத்துக்குடி இசிஹெச்எஸ்க்கு ஒரு புதிய ஒளியையும் ஊக்கத்தையும் தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இன்றைய இந்த சிறப்பான தருணத்தில் நமது புதிய ஆபீசர் இன்சார்ஜான லெப்டினன்ட் கர்னல் பிரசன்னன் பி பிள்ளை அவர்களை நம் தூத்துக்குடி இசிஹெச்எஸின் குடும்பத்தின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறோம். இவரது புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்டு எங்கள் அணியை இன்னும் மேம்படுத்துவார் என நம்புகிறோம். வெல்கம் சார். இப்போது நமது இசிஹெச்எஸின் புதிதாக பொறுப்பேற்க வந்துள்ள லெப்டினன்ட் கர்னல் பிரசன்னன் பி பிள்ளை அவர்களை வரவேற்க நமது இசிஹெச்எஸின் தலைமை பொறுப்பு அதிகாரி கர்னல் பி ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அற்புதமான நாள். நம்முடன் கர்னல் பிரசன்னன் பிள்ளை அவர்கள் வந்திருக்காங்க. நான் அவங்களை இப்போ சனிக்கிழமை மீட் பண்ணேன். அதுக்கு முன்னால் நான் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப என்னை விட 2 மடங்கு அதிகமான எனர்ஜியோடு இருக்கிறாங்க. அதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நமக்கு இசிஹெச்எஸ்க்கு வர்றவங்க எல்லாம் உடல்ல கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையோட இருக்காங்க. வரும்போது வந்தவுடனே நம்மள மாதிரி ஒரு எனர்ஜியான ஆளை பார்த்த உடனே அவங்களுக்கு நோயெல்லாம் போயிடணும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எப்பவுமே ஒரு எண்ணங்கள். அதை நிரப்பி கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு அகே ஒரு சிரிச்ச மோட்டம். நான் ரொம்ப சிரிச்சு கொஞ்சம் யோசினேன். அவர் சார் எப்போ சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், ஒரு ஆசீர்வாதம். ஸோ இப்போ சார் நம்ம ஏஎம்சியில் ஆர்மி மெடிக்கல் கோர்ல இருந்தவங்க 33 வருஷம் அவங்க வேலை பார்க்குறாங்க ஆர்மி மெடிக்கல் கோர்ல. ஆர்மி மெடிக்கல் கோர்ல உங்களுக்கு தெரியும், மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லே பார்த்தவங்களுக்கு ஒரு பாலிகிளினிக் ஒரு சின்ன விஷயம் தான், ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால நமக்கு இன்னும் நிறைய நல்லபடி உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஒரு பெரிய ஒரு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் யாருக்குமே கிடைக்கல. அவங்க 20ஆம் தேதி அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ 10 நாள் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு கன்செப்ட் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் இசிஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 10 நாள் அவங்க என் கூடவே இருந்து இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு அவங்க அதை மேல கொண்டு செல்றதுக்கு இது நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்தாங்க, நான் நாளைக்கு போயிட்டு தான் கொண்டுவே தெரியாது என்ன நடக்குது இந்த பாலிக்கிங்க. இப்போ 10 நாளா கூட இருந்தாங்கன்னாக்க அவங்க நம்மளை ஒன்னொன்னா புரிஞ்சு என்ன நடந்துட்டு இருக்குது, எப்படி வேலை நடக்குது, எப்படி நம்ம என்னென்ன சர்வீஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மேல எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சொல்றோம் வசதியாக இருக்கு. அது ஆர்கனைசேஷனே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய விஷயம். அவங்க நம்ம இசிஹெச்எஸ் வந்த நேரத்துல இது ஆர்கனைசேஷன் கொடுத்த ஒரு வரணும். செகண்ட்லி, சனிக்கிழமை இசிஹெச்எஸ் கான்க்ளேவ் அப்படின்னு நம்ம ஸ்டேஷன் ஹெட் குவார்டர்ல நடத்தினாங்க. அதுல எல்லா பாலிகிளினிக் ஓஎஸ் 12 ஓஎஸ்சி எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. அங்க ஸ்டேஷன் கமாண்டர், மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் சிஓ, மிலிட்ரி டென்டல் சென்டர் ஓசி, அப்புறம் ஆர்சி டைரக்டர். ஸோ இப்படி எல்லாருமே அங்க இசிஹெச்எஸ்ல என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ், என்ன பெஸ்ட் சர்வீஸ், யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அங்க டிஸ்கஷன் நடந்தது. அங்க ஸ்கிரீன் ஷோ நடந்தது. ஸோ அதை பார்க்குற பாக்கியம் அவருக்கு கிடைச்சி.
ஆரம்பிக்கு முன்னாலே அவர் வந்து நான் 3 வருஷம் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸை பார்த்ததே இல்லை, நடந்ததே இல்லை. இந்த கம்பைன்டு கான்ஃபரன்ஸ் எல்லாரும் அவங்க இரு பாலிடெக்னிக்ல என்ன பண்றாங்க, எப்படி என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ், எப்படி சேவை செய்யறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கமாண்டர் வந்து டைரக்ஷன் கொடுத்தாரு, இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கு முன்னாலே அவர் வந்து ஒரு கேட்கறத பார்க்கறது ஒரு பாக்கியம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கடவுளா கொடுக்குறாரு, அப்படி ஒரு வழியை அழகா போட்டு விடுறாரு. நல்ல ஒரு சேவைகள் வந்து தூத்துக்குடிக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறதுக்காக இது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு இது இன்ஃபர்மேஷன். ஒரு நல்ல ஒரு கடவுள் நமக்கு நல்ல வழி போட்டு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு மூணாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்க, நம்ம புது ஓஎஸ்சி அவர்களும் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் கமாண்டன்ட் இப்போ தான் அவங்களும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. 3 மாதம் ஆட்சி அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்களும் 3 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, பிரச்சனையே வராது. எல்லாம் அப்படியே ஓடிடும். நம்ம அந்த நடக்கும்போது முள்ளு விளைக்கும் அந்த மாதிரி எந்த மாதிரி நடக்கும். ஸோ தூத்துக்குடிக்கு வந்து இது வந்து கடவுள் கொடுத்த நல்ல ஆசீர்வாதம். அவர் வந்து நம்ம மனதார வெல்கம் யூ இந்த ஹார்ட் பாட்டம் ஆஃப் ஹார்ட். அண்ட் நீங்க பார்க்கலாம், அவர் வந்து அவர் முகத்தில் எவ்வளவு சிரிப்பு இருக்கு பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு தேவை. நம்ம எதிர்பார்த்த விட ரொம்ப நல்ல ஒரு அமைப்பை கொண்டு நமக்கு வந்து சேவை செய்யறதுக்காக பிரசன்னா பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாரும் ஒவ்வொரு தரம் முழு மனதோட கை அவங்கள பர்சனலி நீங்க பாத்தீங்கன்னாக்க அவங்களும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுல் டைம் உங்களுக்காக டெடிகேட் பண்ண போறாங்க. நான் எந்த ரூம்ல இருந்தே பாலிடெக்னிக் பின்னாலதான் ஒரு ரூம்ல நான் இருந்தேன், அவங்களும் அங்கேதான் இருக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 24 hours நீங்க அவைலபிள். திருவனந்தபுரம் உங்களுக்கு ஊரு. ஸோ வாரம் வீக்கெண்டு தான் போவாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ என்னுடைய ரிக்வஸ்டா அதை நான் கூப்பிட்டேன், மேடத்தையும் குழந்தைகளையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் மேடம் குழந்தைங்க 2 குழந்தைகளுமே அவங்க வந்து எம்பிபிஎஸ் டாக்டர். ஸோ ஸோ இப்படி வந்து ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுடைய ப்ரோக்ரஸை வச்சு அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அம்மா அப்பா வந்து நம்ம பரிவரிசை எப்படி பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம குழந்தைங்களுடைய ப்ரோக்ரஸாக தெரியும். 2 குழந்தைங்களுமே மெடிசின்ஸ் முடிச்சுட்டு இப்போதான் ஒரு பாப்பா இப்போ முடிச்சிருக்காங்க, ஒரு பாப்பா லாஸ்ட் இயர் முடிச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையில் இருக்கணும்னு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் கடவுள்கிட்ட. காட் பிளஸ். அண்ட் இவ்வளவு அழகான ஃபேமிலி. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாத எனக்கு 2 குழந்தைங்க தான், எனக்கு 2 பல் டாக்டர். ஸோ அதனால ஆமா, ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு செட்டப். ஒன்றும் மாற்றம் ஒன்றும் வரப்போறது கிடையாது. நான் 10 நாள் அவருக்கு இங்க உள்ளது என்ன எப்படி பண்றோம், நாங்கள் எப்படி சேவை பண்ணலாம், ஒவ்வொரு இதை நான் வந்து அவருக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்து எல்லாம் விவரமா சொல்லி கொடுத்துருவாங்க. அவர் வந்து 200% ரெடியா இருக்காரு. நான் சார் ரெடியா இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் சனிக்கிழமை பார்க்கும்போது ஃபுல் ஹார்ட்டட்லி வில்லிங் டு டேக் ஆன் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் யூ. அப்புறம் அவர் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நம்ம மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல 2 வருஷம் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் சென்னையில வேற இருந்திருக்காங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால அங்கதான் இருந்திருக்காங்க. அவங்க இப்போ மார்ச்ல தான் ரிட்டையர் ஆகாங்க. மார்ச்சுக்கு முன்னால அவங்க 2 வருஷம் சென்னை எம்எஸ்ல இருந்ததுனால ஸோ நமக்கு எதுவும் அப்படி எதுவும் மெடிக்கல் ரீதியா எதுவும் ஒரு அப்ரூவல் தேவை, சென்னையில எதுவும் அப்ரூவல் எதுனாலும் சரி இஸ் வெல் லிங்க். அதாவது மெடிக்கல் செட்டப்ல உங்களுக்கு எல்லாம் நல்ல லிங்க் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு அவர் யோசிக்கிறது கிடையாது, நல்ல அழகா பேசுறாங்க. கம்யூனிகேஷன் பண்றதுல ப்ராப்ளம் கிடையாது, ஈகோ கிடையாது மண்டையில. அதெல்லாம் கொஞ்சம் அது இருந்துதான் ப்ராப்ளம். பட் இல்லை அவர் இல்லை, நான் பார்த்துட்டாரு. ஸோ அப்படி ஒரு மனுஷன் நமக்கு கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. அண்ட் அப்புறம் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யார் யாருக்கு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் யாராவது இருந்தா நம்மகிட்ட 2-3 கேஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம். நீங்க வந்து எங்க 2 பேரும் வச்சு முன்னால் வச்சு நீங்க மீட் பண்ணுங்க, உங்க கேஸை நான் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி யாரும் இல்லை, உங்களுக்கு வேற எதுவும் பேசணும் இல்லைன்னாக்க நீங்க இன்னைக்கு கூட வரலாம். இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வச்சுட்டு உங்க ப்ராப்ளம்ஸை நாங்கள் வி கேன் சார்ட் அவுட் உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம். அப்போ உங்களுக்கு ஃபாலோ அப் ஈஸியா இருக்கும். ஓகே, என்ன வந்து எங்களை பார்த்து போனாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு. இந்த நாளை நான் கூட எதிர்பார்க்கல, நல்லா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. அண்ட் வி ஆல் நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு மனதோடு பிரசன்னா சாரை வந்து வரவேற்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இப்போ 2 நிமிஷம் இப்போ சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், உங்களுக்கு 2 வருஷம் பேசுவாங்க. தேங்க்யூ வெரி மச்.
Morning. Thank you, Kevin, Rajan sir, voice, big award and award, madam, doctor, dental doctor, Thuthukudi staff, ex-serviceman, Thuthukudi, ex-serviceman, family, Thuthukudi. எல்லாருமே நன்மை. எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. எனக்கு தமிழ் நல்ல தெரியாது. நான் கொஞ்சம் தமிழ் பேசும். ஐ வில் லேர்ன் தமிழ். நான் 2 வருஷம் சென்னையில் இருந்தேன். மென்டல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருந்தேன். இன்ஃபேக்ட் பிஃபோர் தட் myself already Colonel Rajan sir introduced me. I myself Lieutenant Prasannan I belongs to Toronto. My wife is here, my mother is here. So already briefed about my wife and my mother. நான் 33 வருஷம் 33 வருஷம் ஆர்மி மெடிக்கல் போனேன். கம்பெனி கமாண்டர் குவார்டர் மாஸ்டர் போஸ்ட். I returned this year 31st March from Chennai, military hospital Chennai. எனக்கு பைசா எந்த விஷயம் இல்லை. நான் இந்த பைசா பேமெண்ட்ல வராது. பேமெண்ட் ஐ நாட் கம் ஃபார் பேமெண்ட். I come for satisfaction. Satisfaction means I am very blessed because of I got an opportunity to do the same since last 34 years. நம்ம இதை தான் ஒர்க் பண்ணுவேன். 14 வருஷமா அது தொடர்ந்தும் எனக்கு ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைச்சு அதில் நான் கடவுளோட நன்றி பண்ணேன். நான் இங்கே வரும்போது ஒரு பிரார்த்தனை have a request to all. I am the member of your family. I have no discrimination like I am a outsider. I never ever had this. I am the member of your family. நீங்க சின்ன சகோதரன், நீங்க சின்ன எல்டர் பிரதர், நீங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான். ப்ளீஸ் பி கன்சிடர் மீ as a brother, elder brother, younger brother, or your son. Elder person can consider me as a son. I am the part of your family. நீங்க ஃபேமிலியில் ஒரு ஆள். நான் இங்க ஓய்ஸ் பண்ணாலே நான் நீங்க ஃபேமிலியில் ஒரு ஆள். என்ன ஹெல்ப் பண்ணமோ நான் அதை ஹெல்ப் பண்ணேன். until peril of my life. அதுதான் என் மாடல். எனக்கு எதுவுமே வேணும். பைசாக்கு வேணும் அந்த எதுவும் வேணும். எத்தனை எனக்கு சர்வீஸ் பண்ணாலும் நான் சர்வீஸ் பண்ணேன். தட் இஸ் மை வேர்ட். ஈச் அண்ட் எவ்ரி யாருக்கு எனக்கு என்ன ஹெல்ப் தெரியுமோ நான் ஹெல்ப் பண்ணேன். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் குட் டெக்னாலஜி. நான் முதலே പറഞ്ഞു நான் தமிழ் கொஞ்சம் எனக்கு தெரியாது. நான் அனதர் 2-3 மாசத்துக்குள்ள தமிழ் எல்லாமே படிச்சிடும். நல்ல பெங்களூர் தமிழ் தான் பேசுவேன். எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், இங்கிலீஷ் தெரியும், மலையாளம் தெரியும். பட் இங்க யாருக்குமே அது தெரியாதுல்ல. இங்கிலீஷ் தெரியும், எனக்கு தெரியும். பட் அந்த தமிழ் தான் கம்ஃபர்டபுள். ஸோ ஐ வில் லேர்ன் தமிழ் பெட்டர் தான் யூ லேர்ன் இங்கிலீஷ் ஆர் அதர் லாங்குவேஜ். நான் ஒரு 3 மாசம் டைம் கொடுத்துட்டு நான் தமிழ் நல்லா பேசுவேன். கரெக்ட் இல்லை முத்து சார்? அங்கே முத்து சார் என்னோட முன்னாடி சர்வீஸ் Muthu sir, so we will in touch. Thank you so much for long welcome. Thank you so much each and everybody. Okay, as a token of remembrance, cap and tie, sir, I am accepted by please. ஒரு சின்ன காரியம். ரஜன் சார் என்ன கேட்டேன், இந்த பேரு நான் எப்பவுமே சிரிச்சிருக்கேன். இந்த பேரு என்ன ராசியமல்ல, பிரசன்னன் நீ எப்பவுமே சிரிக்குதா இல்ல? அதுதான் அதை நான்
உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பாலிகிளினிக்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, ஈவன் ஃபங்க்ஷன் இல்லாம இந்த பாலிகிளினிக் ஸ்டாஃபோட என் ஒய்ஃப் வந்து ஒன்றுக்கு ஒன்றா இருந்துட்டாங்க. நாங்கள் அதே இதை சாரும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதனால மேடத்தை வந்து வி வாண்ட் டு ஹானர் மேம், வி வாண்ட் வெல்கம் யூ ஆல்சோ. ப்ளீஸ் வெல்கம் குழந்தை வாங்க ப்ளீஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் யூ, ஐ வெல்கம் கர்னல் பிரசன்னன் பிள்ளை டு திஸ் auspicious place, beautiful place, and we will expect you to continue with the same trend and with the same tempo of services to relatives of Thoothukudi district. Thank you very much. Welcome once again. எல்லாருமே you can go for a cup of tea. இங்க சார்கிட்ட பேசிக்கலாம், இங்க டீ குடிச்சிட்டு. ஸோ தேங்க்யூ. Go for tea.